கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போக போகிறோம். கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் எங்களோடு பேசும் நம் நாமத்தை மகிமைப்படுத்திக்கொள்ளும். உன் வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு உன் வார்த்தைகள் எங்களுக்கு கிடைத்தபடியால் நன்றி. உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், உடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும், உடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்கட்டும். எங்களோட இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக, நன்மையான காரியங்கள் செய்வீராக. இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேன். வாட்ச்மேன். கடந்த வாரமும் நாம் வாட்ச்மேன் பற்றி தான் நம்ம படித்தோம். கர்த்தர் எப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு ஜாமக்காரனாய் அழைத்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அதே வாட்ச்மேனோட சப்ஜெக்டை தான் நாம் படிக்க போகிறோம். ஆனால் இந்த வாட்ச்மேன் பேர் ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேன். ஒரு வாட்ச்மேனோட ஒர்க் என்னவென்றால் டு காட் சம்திங், ஏதோ ஒன்றை பாதுகாக்கிற வேலை. டு காட் சம் பர்சன், யாரோ ஒருத்தரை பாதுகாக்கிற வேலை. டு காட் சம் ஏரியா, ஏதோ ஒரு இடத்தை பாதுகாக்கிற வேலை. இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு மனிதனாக இருக்கலாம். இந்த வாட்ச்மேன், இந்த ஜாமக்காரன், இந்த பாதுகாப்பு படையை சார்ந்தவனுக்கு இரண்டு வேலைக்கு தான். ஒன்று, அங்கே என்ன நடக்குதுன்னு மானிட்டர் பண்ணுவான், பார்த்துக்கிட்டே இருப்பான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? வாட்ச்மேன் பார்த்துட்டே இருப்பான். இரண்டாவது, ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அந்த ஏரியாவில் போய் உள்ளே கால் எடுத்து வச்சிங்கன்னா அவன் ஓடி வந்துடுவான். ஸோ he is against, he should protect from potential threats like theft. இப்போ திருடு போகுது, இல்லை அவன் யாருக்கு காவல் காக்கிறானோ அவருக்கு ஆபத்து வரப்போகுது என்றால் he has to act. இதுதான் அவனுடைய ப்ரைமரி ரோல். ஆமாம். பீயிங் விஜிலண்ட் ஆல்வேஸ், எப்பொழுதும் விஜிலண்ட்டாக, தூக்காமல் ஆயத்தமாக இருக்க வேண்டும். His responsibility is to protect and to give security, to remain vigilant, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென். எல்லாரும் தூங்கும்போது அவன் முழிச்சிட்டு இருக்கணும். நம்மலாம் தூங்குவான வாட்ச்மேன் என்ன பண்ணுவார்? முழிச்சிட்டு இருப்பார். நம்மை மேற்கொள்ளுகிற தூக்கம் அவனை மேற்கொள்ளக்கூடாது. நம்மை மேற்கொள்ளுகிற டிஸ்ட்ராக்ஷன் அவனை மேற்கொள்ளாது. நம்ம எல்லா இடமும் பார்ப்போம், ஆனால் அவன் கரெக்டாக பார்ப்பான், எங்கே பார்க்கணும் அதை பார்ப்பான். இது வாட்ச்மேனுக்கு தன் கையில் டூல்ஸ் நிறைய வச்சுருப்பான். டார்ச் வச்சுருப்பான், தடி வச்சுருப்பான், விசில் வச்சுருப்பான். சிலர் கன் வச்சுருப்பாங்க, சிலர் கத்தி வச்சுருப்பாங்க, ஈட்டி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றாற் போல் அது இருக்கும். ஸோ ஹிஸ் ஒர்க் இஸ் டு safeguard, his work is to protect his people, his work. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாட்ச்மேன், இது ஜூவிஷ் கல்ச்சரில் இருக்கிறது. ஒரு ஊர் என்று ஒன்று இருக்கும்னா, ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் போட்டு காவல் காப்பார்கள். ஜெருசலம் சிட்டி மலை மேலே இருக்குது. ஜெருசலம் சிட்டியை சுற்றி மதில் போடப்பட்டிருக்கு. அந்த மதில் மேலே காவல் கோபுரம் இருக்கும். அந்த காவல் கோபுரத்து மேலே காவலாளி நின்று அவன் காவல் காத்து கொண்டிருப்பான். ஆமாம். ஹை வால்ஸ், ஹை வாட்ச் டவர் என்று சொல்லுவாங்க. காவல் கோபுரம் மேலே இருக்குது. இந்த வாட்ச்மேன் தன் கையில் எக்காலம் வச்சுருப்பார். இந்த எக்காலத்தை அவர் தொனிப்பார். இந்த எக்காலத்தை தொனிக்கிற ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு கேட்டாலே ஆபத்துன்னு ஜனங்கள் தெரியும். நிறைய சவுண்ட் இருக்குது. பண்டிகை நேரத்தில் எக்காலம் தொனிப்பாங்க. அப்புறம் சபத் அப்போ எக்காலம் தொனிப்பாங்க. நியூ மூன், நிலா, பௌர்ணமி, முழு நிலா அப்போ பண்ணுவாங்க. அமாவாசை அப்போ ஊதுவாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும். ஆனால் ஆபத்துக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். ஸோ ஹீ வாட்சஸ், ஹீ ஸ்பைஸ், ஹீ ஸ்கவுட்ஸ். தன் நண்பர்களுக்கு எதிரிகள் வருகிறார்கள் என்று சொல்லுவான். ஹீ ஆல்வேஸ் கீப் ஹிஸ் ஐஸ் டுவர்ட்ஸ் த ஃபிசிக்கல் த்ரெட்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் த்ரெட்ஸ். இப்படி வச்சுருப்பான். நம்ம இந்த பைபிளில் நிறைய இடத்துல படுத்திருக்கோம். எகு பற்றி, எகு ராஜாவாக மாறும்போது வரும்பொழுது அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். தாவீது ராஜா அவர் ஹெப்ரோனில் இருக்கும்போது பார்த்துருக்குறோம். அதே போல் ஏலி பெலிஸ்தியர்களோட சண்டைக்கு வரும்போது காவல் கோபுரத்தில் அந்த சம்பவம் ஒரு மேலே அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டு வந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை எல்லாம் பார்க்கும். பட் டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேன். ஆமென். அந்த வாட்ச்மேனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நாம் செய்கிற ஊழியம் ஒரு வாட்ச்மேன் ஊழியம் போன்று. நம் மந்தையை காக்க வேண்டும், நம் மந்தையை பாதுகாக்க வேண்டும்.
உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு முதல்ல உங்களுக்கு மந்தையாக இருக்கணும். சாதாரணமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கடமை தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் த்ரெட்ஸ். ஸ்பிரிச்சுவல் த்ரெட்ஸ் என்னென்ன வரும் நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் வீட்டுக்கு விரோதமாக யாரோ மந்திரம் தந்திரம் பண்ணுறாங்க, சூனியம் வைக்கிறாங்க, அப்படி நடக்குதுன்னு எப்போவுமே அதுலேருந்து காப்பாற்ற வேண்டியது ஜெபிக்கிற அந்த மனுஷனுடைய கடமை. உங்கள் வீட்டு பிள்ளைங்க டிப்ரெஷனில் போகிறாங்க, சோர்ந்து போகிறாங்க, அப்செட் ஆகுறாங்கன்னா அவங்கள காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை. உங்கள் வீட்டுக்கு விரோதமாக உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற உலகத்தினுடைய அசுத்தங்கள், திடீர்னு உலகம் வந்து நம்ம பிள்ளைகளை மேற்கொள்ளுகிறது, பாவம் மேற்கொள்ளுகிறதுனா இதுக்கெல்லாம் அலர்ட்டாக விஜிலண்ட்டாக இருந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. நீங்களும் நானும் நினச்சோம் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு போட்டாலே போதும், அதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். இல்லை மகனே, உன்னை கர்த்தர் ஒரு ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேனாக அழைத்திருக்கிறார். ஊழியம் செய்கிற நேரத்தில் நான் ஜெபக்குழு கூப்பிட்டேன், 3 பேர் வந்துட்டாங்க, நீ ஒரு பாட்டு, நீ ஒரு ஜெபம், நீ ஒரு ஸ்தோத்திரம் சொல்லு, நீ ஒரு சாட்சி சொல்லு, நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் என்று போவதா இல்லை. பாட்டு பாடுறோமோ, ஜெபம் பண்ணுறோமோ, மெசேஜ் கொடுக்குறோமோ, என்ன பண்ணுறோமோ அவர்களை காவல் காக்க வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. ஆமீன். இட் இஸ் அ ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு பெரிய வேலையாக இருக்குது, அது ஒரு பிரதான வேலையாக இருக்குது. இதற்காகத்தான் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்தார். இன்றைய செய்திக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். செய்தியினுடைய தலைப்பு த ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேன், ஆவிக்குரிய ஜாமக்காரன். ஆமீன். வசனம் படிக்கலாமா? எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்கள் படிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரம் பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரி கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்த பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரி கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரி கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். திருச்சபையே, ஆண்டவர் எசேக்கியேலை ஒரு வாட்ச்மேனாக சொல்கிறார். நீ தான் வாட்ச்மேன். யூ ஹவ் பீன் சோசன் பை காட். உன்னை நான் வாட்ச்மேனாக அழைக்கிறேன், ஜாமக்காரனாக அழைக்கிறேன். ஐ ஹவ் சோசன் யூ. நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு கொடுத்துருப்பார். அவங்க இப்போ வீட்டில் என்ன பண்ணின்னு இருப்பாங்க தெரியாது, ஆனால் உங்களை ஏவி இருப்பார். நீ ஜெபத்துக்கு போ, நீ ஸ்தோத்திரம் பண்ணு, நீ ஊழியத்துக்கு அர்ப்பணி, நீ பாட்டு பாடு. உங்கள் சிஸ்டர் வாழ்கிறது போல் நீங்கள் வாழ மாட்டீங்க, உங்கள் பிரதர் வாழறது போல் நீங்கள் வாழ மாட்டீங்க, நீங்கள் லெத்தார்ஜிக்காக இருக்க மாட்டீங்க, நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் நினைப்பீங்க, என் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே நடத்துவேன், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவேன், இந்த சாத்தானுடைய கிரிகள் நடக்காதபடி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், நான் பல பேரை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருவேன் என்று ஒரு தாட் உங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும். திருச்சபையே, இதை தான் ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேன் என்று சொல்லுகிறார்கள். இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவனை கர்த்தரே தெரிவு செய்தார். ஹி வாஸ் கால்டு பை காட். எசேக்கியேலை கர்த்தர் அழைக்கிறார், நீ ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேனாக இருக்க வேண்டும். காலம் ரொம்ப மோசமான காலமாக இருக்குங்க. எசேக்கியேல் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் ஏற்கனவே விழுந்து விட்டது. யூதா ராஜ்யம், 2 கோத்திரங்கள் கொண்ட யூதா ராஜ்யம் பாபிலோன் கையிலே விழப்போகிறது. அவர் காலத்தில் விழுந்தது, அவர் காலத்தில் விழுந்து கொண்டிருந்தது, அவர் காலத்தில் விழுந்தது, விழப்போகிறது, விழுந்தது, விழுந்து விட்டது. அப்படி அவர் பார்க்குறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ப்ராப்ளம் என்னன்னா, அவரை சிறை பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு போயிட்டாங்க, வேறு கண்ட்ரிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவர் பேச போகிற மொழி இனிமேல் கல்தைய மொழியாக இருக்கும். 2 தீர்க்கதரிசி கான்டெம்பரரியாக ஒருத்தர் பக்கத்தில் வாழ்ந்தாங்க. எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசியை ஜெருசலேம்லேயே விட்டானுங்க. அவர் கொஞ்சம் வயசானவர். இந்த எசேக்கியேலை பிடிச்சின்னு போயிட்டாங்க. அவர் கேபார் நதிக்கரையில் இருந்து கொண்டு மடல் எழுதுகிறார், இந்த தீர்க்கதரிசனம் எழுதுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி லைவ் கமெண்ட்ரி கொடுக்குறார். எருசலேம் எப்படி இடிபடுது, வாலிபர்கள் எப்படி கொலை செய்யப்படுகிறார்கள், பெண்கள் எப்படி அழிக்கப்படுகிறார்கள், முதியவர்கள் கூட எப்படி சாகடிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் எப்படி சாகடிக்கப்படுகிறார்கள் என்பதை லைவ் கமெண்ட்ரி எரேமியா தீர்க்கதரிசி கொடுத்திருப்பார்.
ரொம்ப புலம்பி அழுதிருப்பார். அது புலம்பலின் புஸ்தகத்தில் போடப்பட்டிருக்கும். இது எசேக்கியேல் தீர்க்கதரிசி பிடிப்பட்டவர்கள் மத்தியிலே போயிட்டார். இது ஒரு 20 இயர்ஸ் அனுபவம், 20 வருட அனுபவம். 3 படையெடுப்புகள் நேபுகாத்நேச்சார் பண்ணான். முதல் படையெடுப்பு, 2ஆம் படையெடுப்பு, 3ஆம் படையெடுப்பு. முதல் படையெடுப்பு சிம்பிளாக வந்துட்டு கொடுக்குறத வாங்கிட்டு கப்பம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். 2வது படையெடுப்பு பயங்கரமான படையெடுப்பு. ஏனென்றால் யூதா கப்பம் கட்டுறதை நிறுத்திவிட்டு அவர்கள் எகிப்து பக்கம் சாயலான்னு பார்த்தாங்க. 2வது அடி மரணடி அடித்து எருசலேம் தேவாலயத்தெல்லாம் இடித்து பொருளை எல்லாத்தையும் தூக்கிட்டு போனான். 3வதும் திரும்ப வந்தான், இருப்பவர்களையும் சாகடிக்க வந்தான். அதை இடுகாடாக மாற்றிவிட்டு போனான். இந்த 3 காலத்திலும் தீர்க்கதரிசி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் அந்த காலத்தில் வாழ்ந்தோம்னா சொல்லியிருப்போம், சாமி என்னையும் எடுத்துக்கோயேன், என்னையும் உயிராக வச்சுருக்கேன். எருமையா தீர்க்கதரிசி ப்ரே பண்ணியிருக்கலாம், என்னையா உயிராக வச்சுருக்கேன். இந்த ஊரில் ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்த ஊரையும் பார்த்தேன், இப்போ மண்மேடுகளில் இருக்கிற என் நாட்டை நான் பார்க்கிறேனே என்று கலங்குகிற நிலை. அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதோ பாதகமாக இருக்கிறதோ, உன்னை என் தேசத்துக்கு நான் ஜாமக்காரனாய் வைத்திருக்கிறேன். நீங்கள் அன்னைக்கு வாழ்ந்த பலம் உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, அன்னைக்கு இருந்த பணம் உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, அன்றைக்கு இருக்கிற பராக்கிரமம் இருக்கிறதோ இல்லையோ, அன்றைக்கு இருந்த நல்ல சூழ்நிலை இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் கடினமான நிலையில் வாழ்ந்தாலும் கர்த்தர் உங்களை ஜாமக்காரராய்த்தான் அழைத்திருக்கிறார் என்பது தான் இன்றைய செய்தி. God has called you to be the watchman for your people, for your house. உங்கள் வீட்டுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் இனஜன பந்துக்களுக்கு உன்னை நான் காவலாளியாய் அழைத்திருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு மிஸ்டேக் நடந்தால் நான் உன் கையிலே கேட்பேன். உன் ஜனங்கள் சோரம் போனால் உன்னிடத்தில் கேட்பேன். உன் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது. I have chosen you. நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன். அதற்காக தான் உன்னை அழைத்து இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை அழைச்சார்ன்றதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. யாரோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க போறீங்க? நான் யார் தெரியுமா? நான் எந்த ஊர் தெரியுமா? நான் என்ன வேலை செய்கிறேன் தெரியுமா? நான் எந்த தெரு தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் ஜாதி என்ன தெரியுமா? எங்கள் ஜனம் என்ன தெரியுமா? யாரோட ஐடென்டிஃபை பண்ணிக்க போகிறீங்க? என்னை அழைத்தவர் தெரியுமா என்பதை என்றைக்கு கேட்க போகிறீங்க? என்னை கர்த்தர் அழைத்த அழைப்பு தெரியுமா என்று என்றைக்கு சொல்ல போகிறீர்கள்? God has chosen you to be the watchman. உங்களை இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய ஜாமக்காரியாய் அழைத்திருக்கிறார் என்பது தான் இந்த நல்ல செய்தி. You have been called by God. எசேக்கியேல் 33:1 சொல்லுகிறது, கர்த்தர் எசேக்கியேலை நோக்கி என்று சொல்லப்படுது. God wants to communicate with Ezekiel. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து அவர் பேச விரும்புகிறார். எசேக்கியேலை கூப்பிடுகிறார். எசேக்கியேல், நான் உன்னை இன்றைக்கு என்னுடைய தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறேன் என்று எசேக்கியேல் கையில் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உருவாகிறது அவருக்கு முன்பதாக. என் ஜனத்தோட நீ பேசு, எனக்காக பேசு என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசிகள் பேசினார். இன்னும் 7ஆம் வசனத்தை படித்தோம் என்றால், உன்னை நான் ஜாமக்காரனாய் வைத்தேன் என்றே சொல்லுவார். பாருங்க, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் சொல்லிட்டார். 7th verse, உன்னை காவற்காரனாக வைத்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஏத்துக்கிட்டு என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை என் குடும்பத்திற்கு ஆவிக்குரிய காவல்காரனாக வைத்திருக்கிறார். கர்த்தர் என் மூலமாக, சொல்லுங்க, கர்த்தர் என் மூலமாக என் குடும்பத்தை பிசாசின் பிடியிலிருந்து காப்பாற்றுவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆவிக்குரிய காவற்காரனாக வைத்திருக்கிறார். God has called me to be a watchman. Hallelujah. வாட்ச்மேன் இல்லைன்னா என்ன நடக்கும்? நீங்களும் நானும் ப்ரே பண்ணலன்னா நம்ம குடும்பத்தில் எல்லாமே நடக்கும். ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால பில்லி சூனிய மாந்திரிக தாந்திரிக கட்டுக்களை இயேசுவின் நாமத்தினால அறுக்கிறேன். நான் தான் அந்த ஆவிக்குரிய காவலாளி. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ப்ரே பண்ணோம். பயம் வந்தால் சொல்லணும், பயத்தின் ஆவி இயேசு நாமத்தில் கடிந்து கட்டி பாதாளத்தில் போடுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவர் ஆவியும் அசுத்த ஆவி எந்த உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற எந்த ஸ்பிரிட்டாக இருந்தாலும், யூ ஷுட் ஆக்ட் வித் விஜிலன்ட் வித் த ஸ்பிரிச்சுவல் பவர் விச் God has given to you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய வல்லமையில் நீங்கள் ஆப்பரேட் பண்ண வேண்டும். A watchman is called by God. Watchman is chosen by God. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். 7ஆம் வசனத்திலே நாம் படித்தோம், உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாய் வைத்தேன். சரி, காவற்காரன் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும் சொன்னோம் இல்லையா? பாதுகாப்பதற்கு முன்பாக அவன் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாட்ச்மேனே நோஞ்சானா இருந்தார்னா, அவரே தடி உணி இருந்தார்னா, அவரே முடியாமல் இருந்தார்னா, he should be strong. அப்போ நமக்கு ஒன்று புரியுது, நான் என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் மற்றவங்களை திருத்துறதுக்கு முன்னாடி நான் பைபிள் படிக்கணும். நான் முதல்ல ப்ரே பண்ணணும்.
நான் ஜெபம் பண்ணோம், நான் பலமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் டு லிவ் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப். நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? வாட் லைஃப் ஆர் யூ லிவிங் டுடே? God wants you to live a spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். You need to live a spiritual life. இன்னைக்கு ப்ரே பண்ணீங்களா? இருக்க வேண்டும். அந்த டீம் விட்டு நீங்கள் தூரம் பண்ணீங்களா ஸ்பிரிச்சுவலாக விழுந்துருவீங்க. ஃபிசிக்கலாக விழுறது செகண்டு, மென்டலாக விழுறது செகண்டு, எமோஷனலாக விழுறது அப்புறம் இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவலாக விழுந்துருவீங்க. The moment you fall spiritually, everything is fallen. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக விழுந்தீங்கன்னா எல்லாமே போச்சு. Everything is gone. சாத்தாங்கையில் தோத்தீங்கன்னா முழு தோல்வி. You should be strong spiritually. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், யோவான் 6:63, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. You need to use the word of God. நைட்டில் தூங்கிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு கனவு வருது. இந்த கனவை என்ன பண்ணுறது யோசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவோம், கனவே நீ கீழே போ, இயேசுவின் வார்த்தை வரட்டும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஏன்னா இயேசு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாய்ச்சிருக்கேன். சம்திங் ஷுட் கம் அப் அண்ட் பிரிங் டவுன் ஆல் த தாட்ஸ் டவுன். அப்போ தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங். ஆமென். ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவசியம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கை அவசியம். ஆவியில் பலப்படுவது அவசியம். ஆவியில் பலப்படுவது அவசியம். நான் ஆவியில் பலத்துடன் இருப்பேன். எசேக்கியேலை கூப்பிடுறார். எசேக்கியேல், உன்னை நான் அழைச்சேன், நீ என் ஜனத்துக்கு காவலாளியாக இருக்க போற, நீ என் ஜனத்தை திருத்த போற, நீ என் ஜனத்துக்கு அட்வைஸ் பண்ண போற, நீ என் ஜனத்தோட பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற. யூ பி ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவலி. ஆமென். ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் எவ்வளோ அற்புதம் அடையாளம் பண்ணியிருக்கீங்களா ஐயா, நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவீங்களோ? அவர் சொல்ல, நான் ரொம்ப நேரம் ப்ரே பண்ணதில்லை, ரொம்ப நேரமாக ப்ரே பண்ணாமல் இருந்ததும் இல்லை. நான் ரொம்ப நேரம் ப்ரே பண்ணதும் இல்லை, ரொம்ப நேரம் ப்ரே பண்ணாமல் இருந்ததும். ஷார்ட் ப்ரேயர், சின்ன ப்ரேயர் நிறைய செய்திருக்கிறார். பண்ணலாமா வேணாமா? முடியும். பாத்ரூம் போகிறீங்க, சொல்ல, ஆண்டவரே என் கால் வழுக்காதபடி. வழுக்குமா வழுக்காதா? பயங்கரமாக வழுக்கும். ரோடு கிராஸ் பண்ணுறீங்க, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் ஆகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். சாப்பாடு சாப்பிட்றீங்க, ஆண்டவர் இந்த ஆகாரத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். வேலைக்கு போகிறீங்க, ஆண்டவர் எனக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும். காரணம் இல்லாமல் உங்களை யாரோ திட்டுறாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, இது ஸ்பிரிச்சுவல் பேட்டில். சாத்தான் உங்களை அட்டாக் பண்ணுறான். சொல்லலாம், இயேசுவின் நாமத்தில் சாத்தானின் சதிகளை கடிந்து கட்டி பாதாளத்தில் போடுகிறோம். எத்தனை ப்ரேயர் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது பாருங்கள். உங்களுக்கு பயமாக இருக்குது, இங்கே கை வச்சு சொல்லலாம், இயேசு நாமத்தில் பயமே ஓடி போ. திடீர்னு கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது, மூக்கு ஸ்னீசிங் வருது, சாத்தான் சொல்கிறான் உனக்கு வந்து நிபா வைரஸ் வரா மாதிரி இருக்குது, உனக்கு கொரோனா வைரஸ் வரா மாதிரி இருக்குன்னு போது என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தில் பயமே வெளியே போ, வைரஸை வெளியே போ. எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க? ஜெயிக்க வேண்டும். You should be strong spiritually to be a spiritual watchman. நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். குறிப்பாக வயசாயிட்ட அம்மாங்கெல்லாம் நினச்சிங்க, பையன் வீட்டான போய் பொண்ணு பற்றி சண்டை போட்டு, பொண்ணு வீட்டான போய் பையனை பற்றி சண்டை போட்டு, ரெண்டு பேரும் பற்றி தனியாக போய் சண்டை போட்டு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாய் வளருகிற வயது தான் வயசான பருவம். வயசாயிட்ட பிறகு அதிகமாக தான் பண்ணோம், ப்ரேயர் தான், ப்ரேயர் தான், ப்ரேயர் தான், ப்ரேயர் தான். வாலிபர்கள்லாம் கவனிக்கணும், எனக்கு இந்த இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அது இருக்குல்ல. யூ நீட் டு ப்ரே 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 அண்ட் வின் திஸ் பேட்டில். சகோதரிகளை, வீட்டில் இருக்கிற சகோதரிகளை கவனிங்க. நீங்கள் வேலைக்கு போகல, நீங்கள் வெளியில் எங்கேயும் போகல, வீட்டில் தனியாக இருக்கிறீங்க, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். யூ நீட் டு ப்ரே 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 அண்ட் பி ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவலி டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி. அல்லேலூயா. அம்மாவும் அப்பாவும் ஒரு வீட்டோட ரெண்டு சுவர் மாதிரி. ஒரு பக்கம் மட்டும் சோறு வச்சுட்டு இருக்க முடியாது, ரெண்டு பக்கம் சோறு காக்கிறது போல் தாயும் தந்தையும் நம்ம பாதுகாக்கிறாங்க. அந்த பாதுகாப்பில் மிக முக்கியமாக வகிப்பது ஸ்பிரிச்சுவல் பவர், ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன். இது எப்படி கிடைக்கிறதா? ப்ரேயரில். ஏற்றுக்கிறீங்களா? நான் தான் ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேன். உங்கள் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு, உங்கள் ஃபேமிலி. நான் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லுவேன், நைட்டில் படுக்கும்போது திருவிந்து எடுத்துகிட்டு படுங்க, இயேசுவின் சரீரம் இயேசுவின் ரத்தத்தை எடுத்துகிட்டு படுங்க, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங்னு. எத்தனை பேர் செய்கிறீங்க? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. செய்யாதவங்க திரும்பி செய்யுங்க. இல்லைனா சாத்தாங்கையில் நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர வேண்டியதான், உங்கள் நிம்மதியை தர வேண்டியதான், உங்கள் நேரத்தை தர வேண்டியதான். ஆண்டவருடைய மாம்சத்தை விட, ஆண்டவருடைய ரத்தத்தை விட நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உலகத்தில் எதுங்க இருக்குது? இல்லை, திரும்ப 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 நான் என்ன பலவீனம் மேற்கொண்டுருச்சு, என் பிள்ளைங்களை மேற்கொள்ள, எங்கள் வீட்டுக்காருக்கு பலவீனம், எனக்கு பலவீனம், பசங்களுக்கு பலவீனம், எனக்கு பலவீனம், உங்களுக்கு பலவீனம், அவருக்கு பலவீனம் நீங்கள் சொல்ல சொல்ல அது நல்லா இல்லை கேட்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இல்லை என்பதை தான் அது குறிக்கிறது. You need to be strong spiritually. You need to pray hard. You need to take Holy Communion. You need to recite the word of God again and again. You need to speak more in tongues. அதிகமாக அந்நிய பாஷை பேச வேண்டும். எத்தனை பேர் செய்யலான்றீங்க?
மாறாக நாம் புலம்பக்கூடாது. மாறாக நம்முடைய கஷ்டத்தை வெளியில் எல்லாருக்கும் சொல்லி கொண்டு கூடாது. டோன்ட் ஷோ தட் யூ ஆர் வீக் டு அதர்ஸ். கர்த்தர் முன்னாடி முழங்கால் படியிடுகிறவன் எந்த மனிதன் முன்னாடி மண்டிடுகிற ஒரு நிலைமை விழமாட்டார். கர்த்தர் கையில் அழுகிறவன் எந்த மனுஷன் முன்னாடி அழ விட மாட்டார். கர்த்தர் முன்னாடி காத்திருக்கிறவன் எந்த மனுஷன் முன்னாடி காத்திருக்க விட மாட்டார். உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கேபார் நதிக்கரையில் தான் இருக்காரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் கேப்டிவ். ஆனால் எசேக்கியேல் கேப்டிவ் கிடையாது. கர்த்தரே எசேக்கியேல் கையில் வந்து பேசுறார். உங்களை சுற்றி உள்ளவர்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனையோடு இருக்கிற மக்களோடு நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் உலா வருவீர்கள். ஹல்லேலூயா. சாத்தான் உங்களை சிங்க கெபியில போட்டாலும் கூட சிங்கம் தான் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் விடுதலையாக உலாவி கொண்டிருப்பீர்கள். சாத்தான் உங்களை அக்னி சூளையில் போட்டாலும் கூட போடுகிறவர்கள் மரிப்பார்களே தவிர உள்ள இருக்கிற நீங்கள் உலாவி கொண்டு தான் இருப்பீர்கள். திஸ் இஸ் த பவர் ஆஃப் பீயிங் ஸ்பிரிச்சுவல். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கலாமா? என்ன பண்ண போகிறீங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக என்ன இருக்க போகிறோம்? நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனம். எப்போதும் ஒரு வசனம் வாயில் மென்னுக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் எதனா ஒரு வசனம் சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையிலேருந்து உங்களை பலப்படுத்துகிற வசனம். டக்குன்னு 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 என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எத்தனை முறை சொன்னம்மா? காலையில் எத்தனை முறை சொன்னேன்? 3 முறை. 10 3000 முறை சொல்லணும். அண்ணாயா 3000 முறை ஒரு முறை சொன்னால் பார்த்தா எத்தனை ஸ்பூன் சாப்பாடு சாப்பிட்டீங்க? எத்தனை பருக்கு அரிசி சாப்பிட்டீங்க? ஒரு பருக்க சாப்பிட்றீங்களா? 3000 பீஸ் சாப்பிட்ருப்பீங்களா அரிசி? சொல்லுங்கள். சக்கரை எத்தனை கிரானியூல் போட்டு டீ குடிச்சிங்க? ஸ்பூனு நீங்கள் சிம்பிளாக சொல்லிடுங்க. அதில் எத்தனை பீஸ் இருக்கும்? என்ன முடியாது பிரதர், என்ன முடியாதுன்றார். நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நம்ம சொல்லணும். 10. வேறு என்ன வசனம் சொல்ல போகிறீங்க? வேறு என்ன வசனம் சொல்லுங்கள். ஆல்வேஸ் டேக் நியூ 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 நியூ. அதனால தான் ஆண்டவர் நம்ம ஒருபோதும் நான் அப்படி பண்ணிட்டேன் எனக்கு தெரிலன்னு சொல்லக்கூடாது. தான் கேலண்டர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் நீங்கள் வசனம் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது? இதை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் போதும், ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஏன்னா அவர் வசனம் மட்டும்தான் ஆவிக்குரிய உலகத்தில் பலமுள்ளதாக இருக்குது. ஆமென். ஆவிக்குரிய உலகத்தில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இந்த சாத்தான் உங்களை மிரட்டுறான். ஆவிக்குரிய உலகத்தில் உங்கள் ப்ரேயரால் எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா அந்த சாத்தானை விரட்டுற ஆண்டவரும் ராஜாவா ஆவிக்குரிய உலகத்தை உட்காந்துருக்கிறார். நீங்கள் உங்கள் வார்த்தையை யூஸ் பண்ணாங்க செல்லாது, அவர் வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவீர்களா? இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். ஏன் ஜெபிச்சார்? ப்ரேயர் பிரிங்ஸ் பவர். A spiritual person has to recharge himself. தன்னை ரீசார்ஜ் பண்ணி கொள்கிறான் through prayer. ஆமென். நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கு. கர்த்தர் நம்மை அழைத்தார் என்பதை படித்தோம். நாம் ஆவிக்குரிய ரீதியாக பலமாக இருக்க வேண்டும் என்பதை படித்தோம். இன்னொரு கூட நான் சிலருக்கு டிப்ஸ் கொடுப்பேன். உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகிறீங்க, ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கிறீங்க, 100 ஸ்தோத்திர பலிகள் துணிஞ்சு படிங்க. என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்த எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னை. உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் போய் என்ன பண்ணுங்கள்? ஸ்தோத்திர பலிகள் 100 படிங்க. உங்கள் நினைவுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரை துதிங்க. அப்படியே ட்ரீம் லேண்டில் இருந்தோம், அப்படியே இருந்தோம், டக்குன்னு நினைவு வருது. நான் யார், இங்கே யார் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 100 ஸ்தோத்திரம். உங்கள் நினைவு வரும்போதெல்லாம் ஸ்தோத்திரம். யூ நீட் டு பி ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவலி என்பதற்காக தான் இதை சொன்னேன். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களை அழைச்சிருக்காரு, இப்போ நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. ஸ்ட்ராங் ஆகிட்ட பிறகு அதோட முடிவதில்லை. உங்கள் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. காலையில் ட்ரைனிங் எடுத்துட்டீங்க, காலையில் ஜாகிங் போயிட்டீங்க, காலையில் ரன்னிங் போயிட்டீங்க, டியூட்டிக்கு வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு ஃபயர் ஆஃபீஸராக கூப்பிட்டாரு, வேலைக்கு வந்துட்டீங்க, டியூட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல எரியுதுன்றாங்க. ஃபயர் ஆஃபீஸர் போவாரா? ஐயோயோ எனக்கு நெருப்பு கண்டா பயம்னு வரா? எப்படி போவார்? வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங்காக போவார் இல்லை? அங்கே எரியிற ஜனங்க முன்னாடி இவர் உட்காந்து ஐயோயோ நெருப்பு எரியுதே அப்படின்னு அழுவாரா? இல்லை உள்ளே குதிப்பாரா? ஏன்? ப்ரொடெக்டடாக இருப்பார். அந்த நெருப்பில் எப்படி தப்பித்து வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதையும் தாண்டி உயிர் போனாலும் போட்டோம், மற்றவர்கள் உயிரை காப்பாற்றுவன் ரெடி ஆகிட்டார். அந்த பணி தான் ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேனுக்கும். இயேசு சொன்னார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுமா? சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை கண்டேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எடுத்துக்க பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேனை ஒன்றும் சேதப்படுத்தாது. சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய ஜாமாக்காரன், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஒன்றும் என்னை சொல்லுங்க, ஒன்றும் என்னை
சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. உடம்பு சரியில்லாததுக்கு ப்ரே பண்ணால் என்னை சேதப்படுத்தாது. பில்லி சூனிய கட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு ப்ரே பண்ணால் என்னை சேதப்படுத்தாது. நான் ப்ரே பண்ணுறதுனால என்னை ஒன்றும் இந்த வசனத்தை பிரித்து வச்சுட்டே சொல்லுங்கள், ஆண்டவரே தலைவலி ஆளுக்கு நான் ஜெபம் பண்ணேன், எனக்கே தலைவலி வராமல் இருக்கேன். இந்த வசனம் என்ன நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு பர்சனில் 1000 பேருக்கு தலைவலியை சரி பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஒரு பயந்தவனை அல்ல, பயந்த 1000 பேரை காப்பாற்றக்கூடிய கிருபை தருவார். இயேசு சொன்னதென்றால் சொன்றுதான், சாத்தானுடைய கிரியைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. யூ ஆர் பொசிஷன்ட் இன் ஹை பிளேஸ். அந்த காலத்தில் வாட்ச் டவரில் மேலே நின்று கொண்டு காவல் காக்கிற அந்த காவலாளியை கீழே எந்த அம்பு எதாலும் மேலே போய் சேராது, அவன் மேலே பட்டாது. பாதுகாப்பாக நின்று கொண்டு தான் அவன் எக்காலம் ஊதுவான். லாஸ்ட்டு சண்டை முடிஞ்சு வெற்றியோ ஜெயமோ முடிகிற வரைக்கும் அவனால் ஊத முடியும். அவ்வளோ ப்ரொடெக்டடாக அப்படி இருப்பான். அப்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நமக்கு எல்லா வேண்டிய ப்ரொடெக்ஷனும் தருகிறது. சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்துக்கு வேண்டிய அனைத்து பாதுகாப்பையும் கொடுக்கிறது. சொல்லுங்கள், தலைமையில் கை. இயேசுவின் ரத்தம் என் மூளையில் உள்ள எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வெளியேற்றக்கூடிய அத்தனை வல்லமை உடையது. இயேசுவின் ரத்தம் என் குழப்பத்தை மாற்ற வல்லமை உள்ளதாகுது. இயேசுவின் ரத்தம் என்னை பாதுகாக்க வல்லதாக இருக்குது. ஆமென். கர்த்தர் உங்களை அழைத்திருக்காரா? ஆமென் சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங் ஆகிப்பீங்களா? ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. என்ன டியூட்டியா? இந்த டியூட்டியில் 3 காரியங்கள் நடக்கும். 3 வகையாக நடக்கும் உங்கள் டியூட்டியில். அதில் ஒரு வகை தான் அப்ரூவ் பண்ணுவார். ஆனால் எத்தனை நடக்க வகை இருக்குது? 3. நீங்கள் காவல் கோபுரத்தில் ஏறிட்டீங்களா? மேலே நின்றுட்டுக்கிறீங்க. உங்கள் நாடு பேர் ஜெருசலேம். உங்கள் சிட்டி பேர் என்னதுங்க? ஜெருசலேம். உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு அன்பான பட்டணம். சிட்டி டவரில் இருந்து பார்த்தா எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள். ஆமென். எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எக்காலம் தோணிக்க போகிறீங்க. எக்காலம் தோணிக்கும் பொழுது இந்த சத்தம் யார் காதில் போய் விழணும்? உங்கள் சிட்டியில் படுத்துனுங்கிறவங்க காதில் போய் விழணும். அவன் காதில் விழக்கூடாது. இப்படி திரும்பிட்டீங்க. நீங்கள் ஊதுற அந்த சவுண்டு, நீங்கள் தொனிக்கிற அந்த சத்தம் அவர்களை எழுப்பிவிடும். எதுக்கு எழுப்பிவிடுதுன்னா, பட்டயம் வருகிறது, பாதுகாப்பான இடத்துக்கு போ. பட்டயம் வருகிறது. ஆண்கள், பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்கள்லாம் போய் ஒளிஞ்சிக்கோ. யுத்த புருஷர் என்ன பண்ணு? எழும்பி சண்டைக்கு வா. யுத்த புருஷர் தூங்கி இருந்தாருன்னா அவரை காலி பண்ணிடலாம். எழுந்து ரெடி ஆயிக்கோ. ரட்சணம் தலை சிராவை போட்டுக்கொள், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக்கொள், சத்தியம் என்னும் கச்சையை, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தமான பாதரட்சையை தரித்துக்கொள், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்துக்கொண்டு விசுவாசம் கிடைத்தை எடுத்துக்கொள், பொல்லாங்கானவை எதிர்த்து போ. சும்மா போக முடியாது. நானே போய் பேசிக்கணும், வாடா சாத்தான நீயா நானான்னு கிடையாது. இப்படி திரும்பி ஆண்டவர்களை மன்னிப்பு. ஆண்டவரே, நானே 1ஆம் நபர் போய் சொல்கிற ஆளாக இருக்கேன், என்னை கொஞ்சம் காப்பாற்றாண்டவரே, இனிமேல் சொல்ல மாட்டேன்னு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ரட்சணம் என்னும் தலை சீராவை போட்டுக்கொண்டு தான் போக வேண்டும். உங்களுக்கு புரியுதா? யூ cannot simply go and dive into enemy's territory. இத்தனை பண்ணிட்ட பிறகு இது யாரோட தொனியில் அந்த ப்ரேயர் நடக்குது? ஒரே வாட்ச்மேனுடைய ப்ரேயர். ஆமென். கர்த்தர் இன்றைய செய்தி வாட்ச்மேன் போல வரார். நம்ம ஃபேமிலி ஏன் திரும்பி அட்டாக் வருது? நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரே பண்ணணும். நம்ம புலம்புறதை விட்டு ப்ரே பண்ணணும். தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். புலம்புகிறவர்களே, புலம்புகிறதுனால் பிரச்சனை அதிகமாகும். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறது எவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒரு விஷயம் முழங்கால் படிட்டு யார் கையில் சொல்லாமல் கர்த்தரிடத்தில் சொன்னால் நீங்கள் பலனை வெளியிலே காண்பீர்கள். அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விஷயம், வாட்ச்மேன் தொனிக்கிறார். ஆமென். பார்க்கலாம். அத 3rd verse படிங்க. இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரி கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும். சரி, இப்போ விஷயம் வந்து வேலை இல்லை, இரத்த பழி தான் மெயின். இதில் எதுதான் மெயின்? இங்கே பாருங்கள், திருச்சபையே நீங்கள் உலகமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறாங்களா? உலகத்தில் எவ்வளோ சண்டைகள் நடக்குது. ஐயோ, நான் பண்ணல, அவர் பண்ணல, எவர் பண்ணலன்னு லாஸ்ட் வரைக்கும் தெரியாது போயிடுது. அப்படி தானே? ஆனால் ஜீசஸ் கையில் அது செல்லாது. யார் என்ன பண்ணால், ஏன் அந்த உயிர் போச்சு, ஏன் ரத்தம் வந்துச்சுன்னு தெரியும். ஆனால் ரத்த பழியை யார் கையில் கேட்பேன்? ஆமீன். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, ரத்தம் சிந்துகிறவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய பாவம் மன்னிப்பு இல்லை. யார் ரத்தம் சிந்தினானோ அவன் ரத்தம் சிந்த பண்ணும். அது யார் கொலை செஞ்சானோ அவனுக்கு பதில் இன்னொருத்தர் தூக்கில் போடக்கூடாது, அவன் தான். இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், உன் பட்டயத்தின் உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தினாலே மடிவானார். இரத்தப்பழி ரொம்ப முக்கியம்.
ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள், காயின் ஆபேல். காயின் ஆபேலை கொலை செஞ்சான். ஆண்டவர் சொன்னார், உன் மேலே ரத்தப்பழி வரும்னார். அந்த ரத்தப்பழியில் 1, 7 ரத்தப்பழியில் 7ல் 1 அவனே சாகணும், 6 எக்ஸ்ட்ரா. அவனை யாருன்னா கொலை செஞ்சானா அவன் மேலே 70 பழி சுமக்கும். ஆதியிலேயே 70 ஆச்சுன்னா இன்றைக்கி எத்தனை கோடியாக இருக்கும்னு தெரில. ஆதாம்லேருந்து கணக்கு வச்சு பார்த்தா ரத்தப்பழி. இப்போ இந்த இடத்துல ரத்தப்பழி கேட்குற ஒரு மனுஷன் செத்தாக கூட ஆண்டவர் டைஜஸ்ட் பண்ணிக்க மாட்டார். புரிஞ்சுங்க. 600 கோடி பேருங்க உலகத்தில், ஒருத்தன் செத்தானா ஒருவனும் அகால மரணம் அடையக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாமே அவர் கஷ்டப்படுகிற வருத்தப்படுகிற ஒரு விஷயம் தான். ரோட்டில் நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட் இருந்தால் கூட சரி. நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பான். தாவீது மரித்து தன் பிதாக்களோட சேர்த்து கொள்ளப்பட்டான். ஆண்டவர் இயற்கையான ஒரு மரணம் கொடுப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அகால மரணங்கள் அவருக்கு பிரியம் அல்ல, ரத்தம் சிந்துதல் அவருக்கு பிரியம் இல்லை. இப்போ மிலிட்ரி பற்றி பேசுகிறார். இட்ஸ் அ மிலிட்ரி பேட்டில். பட்டயம் வந்துருச்சு. பட்டயத்தை கொண்டு வரவன் சாத்தான். அவனை வேறு மாதிரி நான் டீல் பண்ணுவேன். சாத்தானுக்கு வேறு டீலிங் இருக்குதுன்னு, மனுஷனுக்கும் வேறு. சாத்தான் சொல்லி தான் மனுஷன் கொலை செய்கிறான். சாத்தானையும் தண்டிக்கிறார், மனுஷனையும் தண்டிக்க போகிறார். கரெக்ட் தானே? ஆமாம். இப்போ மனுஷன் யார் பட்டயத்தை எடுத்துட்டு வரானோ அவனுக்கு இல்லை, வாட்ச்மேன் கிட்ட வந்து நிற்கிறார். வாட்ச்மேன், எஸ் சார். எசேக்கியேல், எஸ் சார். எசேக்கியேல் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேலுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கலாம், ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் போது எஸ் சார் சொல்லுங்க. எசேக்கியேல், வெரி குட். எசேக்கியேல், சூப்பர். ஆண்டவர்களை சொல்றீங்க. இப்போ நான் சொல்றேன் கவனி. எசேக்கியேல், உன்னை நான் காவல் கோபுரத்தில் நிற்க வச்சிருக்கேன். நீ நின்று கொண்டிருக்கிற எதிரி வருகிறான், உன் தேசத்துக்குள் வரப்போகிறான், மக்களை கொலை செய்ய போகிறான். எக்காலத்தை ஊது. நான் ஊதிட்டையா. அவன் காதில் விழுந்து எழுந்துக்காத மாதிரி ஆக்ட் பண்ணுறாயா. கவலைப்படாத, அவன் ரத்தப்பழி அவன் மலையே. நம்ம தப்பிச்சிட்டோமா? தப்பிச்சிட்டோம். ஆனால் ஊதலைனா, நீ ஊதி அவன் பிழைத்தான் என்றால் உனக்கு ஆசீர்வாதம். நீ ஊதி அவன் பிழைக்கலைன்னா உன் மேலே பிரச்சனை இல்லை, அவன் தலைமையில் அது போட்டோம். நீ ஊதவே இல்லை என்றால் உன் கையில் ரத்தப்பழியை கேட்பேன். நம்ம தூரம் நின்று கேட்போம், நான் அவனை கொலை செஞ்சேன், நானா பட்டயத்தை எடுத்துகிட்டு போனேன், நானா அவன் வீட்டில் போய் எழுப்பிடுவேனா, நானா அவனுக்கு காவலாளியா? எஸ், நீ அவனுக்கு காவலாளி தான். கேட்டான் காயின், நான் என்ன என் சகோதரன் காவலாளியா? அப்போ அவர் ஒன்றும் சொல்லலை. நம்ம அதே கேள்வி கேட்டோம்னா சொல்வார், ஆமாம், உன் மக்களுக்கு நீ காவலாளி தான். நீ எக்காலம் தொனித்தாக வேண்டும் தான். அவனை நீ காப்பாற்ற வேண்டும் தான். அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் தான். உன் ஜபத்தில் காப்பாற்ற வேண்டும் தான். நம்ம நினச்சிட்டோம் உனக்கு பண கஷ்டம்னா வா நான் வாங்கி தரேன். நீங்கள் இல்லைங்க, அது நீங்கள் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கணக்கு கேட்க மாட்டார். ஆவிக்குரிய ரீதியாய் பாதுகாக்கவில்லை என்றால், அந்த மக்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், அந்த மக்கள் மாந்திரிக தாந்திரிக கட்டுகளிலிருந்து விடுதலைப்படவில்லை என்றால், அவர்கள் அழிந்தார்கள் என்றால், அவர்கள் நரகத்துக்கு சென்றார்கள் என்றால், நான் உன்னிடத்தில் அவர்கள் இரத்தப்பழியை கேட்பேன். நான் சொல்ல ஆண்டவர். ஆமேன். 5ஆம் வசனத்தில் அவன் ரத்தப்பழி அவன் மேலே போகும். ஏன்னா அவன் என்ன பண்ணல, அந்த மனுஷன் எக்கால சத்தத்தை கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணல. நீ தப்பிச்சு கொள்வேன். அந்த சத்தத்தை கேட்டு தப்பிச்சு ஓடிட்டவன் அவனும் பிழைச்சான், நீயும் பிழைச்ச. ஆனால் காவற்காரனாகிய நீ 6th verse, பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்களை எச்சரிக்கப்படாமல் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொண்டுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்தினாலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனம் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். அவன் தப்பு பண்ணான், அவன் செத்தான், ஆனால் கணக்கு உங்கள் கையில் கேட்பேன். திருச்சபையே, இந்த பாஸ்டர் பேசின மெசேஜ் எனக்கு தெரிலங்கன்னு நீங்கள் போக முடியாதுங்க. நான் நிறைய நேரத்தில் நிறைய பிள்ளைங்களை பார்ப்பேன், சின்ன விஷயத்தை கூட பெருசாக பேசுவாங்க, பெருசாக எடுத்துப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் பேசும்போது தெரியாத மாதிரி உட்காந்துப்பாங்க. என்ன சொல்கிறீங்க, என்னது, சரி இப்படி தூங்கிடலாம். இல்லை, லைஃப்பில் ஒன்று சீரியஸாக நீங்கள் எடுக்கணுன்னா அது இதை தான். எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க? உங்கள் குடும்பம் சரியாக ஆலயத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க மேலே ஊழிய அழைப்பு இருந்தால் அவங்கள ஊழியத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியது உங்கள் வேலை. உங்களே ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாருன்னா எல்லா கஷ்டத்தின் நடுவில் வந்து ஊழியம் பண்ணுறது உங்கள் வேலை. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஜனங்க வழி தவறி சாத்தான் பக்கமும் பிசாசின் பக்கமும் பின்வாங்கி போகிறார்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் வேலை. நீங்கள் செய்யவில்லை என்றால் உன்னிடத்தில் கணக்கு கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாமா, என்ன பண்ணலாம்? பைபிள் மாறுமா? மாறிக்குமா? சொல்லுங்கள், மாறிக்குமா? மாறுமா? மாறாதுன்னா மாறினா எல்லாம் மாறிடும்.
நீ பயப்படாதேன்றார், அதுவும் சேர்ந்து மாறிடும். சும்மா சொல்கிறார் பயப்படாதேன்னு சொல்லிடலாம், அதுவும் மாறாது. இதுவும் நீங்கள் தான் அந்த காவல்காரர்கள். காவலாளி எல்லாரும் போல் வாழ்வானா, வித்தியாசமாக வாழ்வானா? எல்லாரும் மாதிரி ட்ரெஸ் போடுவானா, அவன் வித்தியாசமாக ட்ரெஸ் போடுவானா? நீங்கள் மொபைல் தூக்கின்னு போகிறீங்க, அவன் கையில் என்ன எடுத்துகிட்டு போவான்? டார்ச் எடுத்துன்னு போவான். நீங்கள் வேண்டாத விஷயத்தெல்லாம் எட்டி பார்த்துனுப்பீங்க, அவன் தனக்கு வேண்டியதை மட்டும் தான் பார்ப்பான். தன் வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணித்திருக்கிறான். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் குடும்பத்தை, உன் கிராமத்தை, உன் இனஜனக பந்துக்களை காப்பாற்றுவதற்காகத்தானே உன்னை நான் காவலாளியை அழைத்தேன். நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? அவர்களுடைய இரத்தப்பழி யார் கையிலே நான் கேட்பேன்? உன்னை நான் அழைத்திருக்கிறேன். யூ ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரா காஷியஸ். காவலாளியுடைய வேலையில் ஒன்று வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் தர் ஸ்பிரிச்சுவல் கார்டியன். புரிஞ்சுக்க, என்ன கார்டியனுங்க? டோன்ட் கன்ஃபியூஸ். ஐயா ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது, நான் அவங்க வீட்டுக்கு போவேனா? அவங்க கடனை தீர்த்து வைக்க நீங்கள் போகல, கடனை தீர்த்து வைக்கிறவர் கையில் கூட்டு வரத்துக்கு போகிறீங்க. நீங்கள் அவங்களுடைய ரட்சகன் அல்ல, இயேசு அவருடைய ரட்சகன் என்பதை சொல்வதற்காக போகிறீர்கள். Don't think that you can save humankind. நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் தான் சேவியர் என்று. You are not savior. You are the way to the savior. நீங்கள் வழிகாட்டுகிறவருக்கு நேராக வழிவகுத்து தருகிறவர்கள். ஆமென். காவலாளியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எக்காலம் ஊதணும். ஊதிட்டாரா? ஜனங்க காதில் கேட்டு கவனிக்கல, பிரச்சனை அவங்க பக்கம் போச்சு. காவலாளி ஊதிட்டார், ஜனங்க கேட்டு தப்பிச்சிட்டாங்க, எல்லாரும் ஹாப்பி. காவலாளி ஊதவே இல்லை. ஐயோ நான் ஊத போய் அவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க, இவன்லாம் என்ன பண்ணுவான், இவனுங்களுக்கு சண்டை வந்துடுமே, நான் இவனுக்கு நல்லவனாக இருப்பேன். எனிமி பக்கம் சார்ந்த ரத்தப்படி யார் கையில் கேட்பேன்? உன் கையில் கேட்பேன். சரி, எத்தனை பேருக்கு இந்த பணி பிடிச்சிருக்கு? எது கை தூக்குறீங்கன்னு தெரில, எதுக்கு கை தூக்கலன்னு எனக்கு தெரில. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ட்ராவல் பண்ணுறார். உங்கள் கையில் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு ஊரை காவல் காக்குறீங்கள, அந்த ஊரில் எல்லாமே துன்மார்க்கன்னு இருக்கிறான்னு வச்சுப்போம், கெட்டவன். நீங்கள் அங்கே வாட்ச்மேன் ஆகுறீங்க. இப்போ சொல்லுங்கள், எக்காலம் ஊதுவீங்களா ஊத மாட்டிங்களா? நேற்று நீங்கள் டியூட்டிக்கு வரும்போது உங்களை தான் சண்டை போட்டான், ஆனால் நீங்கள் காவலாளி டியூட்டிக்கு வந்தீங்கல்ல, அப்போ உங்களை சண்டை போட்டான். இப்போ நீங்கள் எக்காலம் ஊதுனீங்கன்னா அவன் தப்பிச்சு ஓடிடுவான், நாளைக்கும் திரும்பி சண்டை போடுவான். ஊதுவீங்களா விட்டுருவீங்களா? விடு அப்படியே எல்லாம் காலி ஆகட்டும், இந்த ஊரோட ராஜாவை நம்ம மாறிடலாம். எல்லாம் செத்து போயிட்டானா யார் ராஜாவாகலாம்? இப்போ தான் வராரு ஆண்டவர், பேச போகிறார். கவனிங்க, துன்மார்க்கனை கூட நீ காப்பாற்ற வேண்டும். 8th verse சொல்லுகிறது, நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனை நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா, தன் துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். இப்போ வாங்க, எத்தனை பேருக்கு எச்சரிக்கிறது பிடிக்கும்? ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? யாருக்கு சார் கெட்ட பேர்? ஐயோயோ நான் போய் சொல்லிட்டு நமக்கு கெட்ட பேர். பல பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். ஏங்க அப்படி கெட்ட பேர் வந்திருக்கா? வராது. நம்ம தப்பிச்சு கொள்ள சொல்கிற ஒரு சாக்கு. யாருக்கு கெட்ட பேர்? நான் ஏன் கெட்ட பேர் வாங்குவானே? போப்பா நீ பண்ணுறதை பண்ணு, போமா நீ பண்ணுறதை பண்ணு சொல்லலாமா? நோ. அவன் பாதுகாக்கப்பட வேண்டும். அவன் இந்த துன்மார்க்கன் இந்த தீங்கிலிருந்து வெளியே வர வேண்டும். இல்லை என்றால் அவன் கண்டிப்பாக நரகத்துக்கு போவான். அவர் சொல்ற வாரிக்கொண்டு போவான். செடுதியில் ஆசை வரும். எப்போ அந்த தப்பில் அவங்க மாட்டுவாங்கன்னு நமக்கு தெரியாது. எப்போ அந்த பிரச்சனையில் ரெட் ஹேண்டடாக மாட்டி உயிர் போவான்னு தெரியாது. பாவம் நடக்கிற இடத்துல உயிர் போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு உயிர் கண்டிப்பாக ரேன்சம் ஆகிடும், மீட்க முடியாது. அதுக்காக தான் இந்த எக்காலம். தப்பு பண்ணாத துன்மார்க்கனே, உன் துன்மார்க்கத்திலிருந்து வெளியிலே வா. துன்மார்க்கமான வழியில் இருக்கிறவங்க கவனிங்க, எல்லாருமே நம்ம சாவோன்னு தெரியாத நேரத்தில் தான் உயிர் போதும் அவங்களுக்கு. நமக்கு எல்லாம் எக்ஸலண்ட்டாக வருது, நம்மளை யாருமே ஒன்றும் பண்ண முடியாத நேரத்தில் தான் கூட இருக்கிறவங்களே ஸ்கெட்ச் போட்டு அவங்கள கொலை பண்ணுறாங்களாம். துன்மார்க்கத்தில் இருக்கிற நீதிமான் அப்படி கிடையாது. நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. துன்மார்க்கத்தின் வழி நமக்கு கை கொடுக்கிறது போல இருக்கும், கடைசியில் நம்மை அழித்து விடும். அந்த துன்மார்க்கனை காப்பாற்றுவதற்காக தான் உன்னை அழைத்திருக்கிறேன். You have to blow the trumpet. அந்த ட்ரம்பட் அந்த துன்மார்க்கன் காதில் விழும்.
துன்மார்க்கத்தில் என்ன பண்ணுவானா மனுஷன்? சாத்தான் எப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணுறான்ல, துன்மார்க்கமான வழியிலே நீ வாழ்வ, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும், உன் குடும்பம் நல்லா இருக்கும், நீ ஜாலியாக செட்டில் ஆகிடுவ. பேசிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சொல்லிப்பாங்க, மாற்றி மாற்றி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அனைத்தும் நரகத்தின் வழிகள். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். துன்மார்க்கமான வழி உன்னில் இருந்தால் விட்டு விடு, நித்திய ஜீவனிடம் வா. இயேசு உன்னை நீதியின் பாதைக்கு அழைக்கிறார். போதும், உலகத்தில் நீ பட்ட பாடுகள், உலகத்தில் பட்ட அவமானங்கள், உன் ஜீவனுக்கு விரோதமாக சாத்தான் வைத்த கண்ணியை விட்டு என் மகனே வெளியே வா என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை தருகிறார். எசேக்கியேல் மூலமாக துன்மார்க்கனை நீ திருத்த வேண்டும். துன்மார்க்கன் அக்கிரமத்தில் சாவான், அவன் இரத்த பழியை உன் கையில் கேட்பேன். மாறாக 9th verse, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்பித்துக் கொள்வாய். ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் கேட்கல, அவன் என்ன பண்ணுவான்? செத்துருவான். ஓகே, இவர் சொல்லி அவன் கேட்டு அவன் கேட்காம போயிட்டான்னா அவன் மேலே தான் ரத்தப்பழி, தீர்க்கதரிசி தப்பிச்சிடுவார். நீ சொல்லிட்டு அவன் கேட்டு தப்பிச்சான்னா அவனும் வாழ்வான், நீயும் வாழ்வ. நீ சொல்லாமலே போனேன்னா அவன் சாவான், நீ மாட்டிக்குவ. அதுதான் பாருங்க மனுபுத்திரனே, இதில் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். பார்த்தீங்களா? துன்மார்க்கன் தன் வழியை விட்டு. இங்கே பாருங்க, நம்ம ஒரு வழியில் போயிட்டு இருப்போம், அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழின்னு நமக்கு தெரியும், ஆனாலும் செட்டில் ஆகிடுவோன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் சாத்தான் கொடுத்தானா? ஏவாளுக்கு என்ன கொடுத்தான்? இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீ சாவதே, மாறாக தேவர்களை போல் இருப்பாய், நீ தேவனை போல் இருப்பாய். ஃபேக் ப்ராமிஸா இல்லையா? 100% கவுண்டர்ஃபீட், 100% நம்புறது போல். பிளாஸ்டிக் அரிசியில் சாப்பாடு வச்சு போட்டான்ற மாதிரி, பெனாயில் டீ போட்டு கொடுத்தான்ற கதை. பால் கலரில் என்ன இருக்குது? ஃபெனாயில் இருக்குது. டீ குடி, அது ஸ்மெல்லு தனி, அப்படி தான் ஸ்மெல்லு, டீ குடி என்று கொடுக்குறது போல். 100% கவுண்டர்ஃபீட் சாத்தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அது சாத்தானுடைய வழி. ஆல்ரெடி அவன் போட்டாங்க பிரதர், அந்த ட்ராக்கில் போனால் அந்த ட்ராக் பள்ளத்தில் போய் விழுது. அந்த வழியை விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு, போகிற வழியை விட்டு, திங்கக்கிழமை நாளாக்கா இல்லை கிளம்பி எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் போகலான்னு ஐடியா பண்ணுவீங்களோ அதை விட்டுடுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். லீவ் தட் வே. அது உன் வழி அல்ல, அது நித்திய ஜீவனுக்கு போகிற வழி அல்ல, அது பாவத்தின் வழி, அது உயிர் போகிற வழி, அது சாத்தானுடைய வழி. விட்டுவிடு என் மகனே, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஜீவன் இருக்கு. முதல்ல ஆண்டோடைய வழியில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்க? உயிர் இருக்கு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், வேதனை இல்லாத ஆசீர்வாதம். இப்போ இந்த துன்மார்க்கன் அழிவது எனக்கு சித்தம் இல்லை, நான் இல்லை, அதெல்லாம் போடப்பட்டிருக்கு. தன் வழியை துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். I want him to live. ஆண்டவர்கிட்ட போகும்போது மட்டும் அவர் சொன்னார், உன் வழிகள் உன் நினைவுகளும் நானே வழின்ட்டார், நானே சத்தியம்ட்டார், நானே ஜீவன்ட்டார். ஆண்டவருடைய சத்தியத்தை கூட என் சத்தியம் போராடவே கூடாது. அப்பா நீங்கள் துன்மார்க்கனை காப்பாற்றணும்னு சொன்னீங்கன்னா நான் ரெடிப்பா, நான் ரெடி. நீங்களே அவன் வாழணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நானும் உங்கள் கூட சேர்ந்து வாழ வைப்பேன். அல்ல இல்லையா? இப்போ நேராக போய் அவன் காலில் விழுந்து அவனை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ல, முதல்ல அவனுக்காக ப்ரே பண்ணுங்க. முதல்ல அவனை மன்னிச்சுட்டு ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே அந்த துன்மார்க்கனை காப்பாற்றுங்க, அது என் மூலமாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் ஆண்டவர். பண்ணலாமா அந்த ப்ரேயர்? அந்த பதில் நம்ம சொல்லலாமா? ஆண்டவரே என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவரே துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை நீர் விரும்புகிறீர், அவனை திருந்தி வரக்கூடிய கிருபையை எனக்கு தாரும், என் மூலமாக அவன் திருந்த வழி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
யாராவது ஒரு நல்லவனை கூப்பிட்டு, படித்தவனை கூப்பிட்டு, சர்ச்சுக்கு வரவங்களை கூப்பிட்டு பைபிளில் ஒரு வசனத்தை சொல்லி பாருங்கள். அவங்க இன்னொரு வசனத்தில் அப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. ஒரே ஒரு துன்மார்க்கன், ஒரே ஒரு ஏழை, ஒரே ஒரு தவறாக நடக்கிறவனை போய் பார்த்து அவனை மெதுவாக தடவி கொடுத்து, ஒரு நிமிஷம் வாடா அவனுக்கு ப்ரே பண்ணுறேன்னா, நான் சொல்கிறேன் கேளுங்க, அவன் முதல்ல முட்டி போடுவான். பண்ணு, எனக்கு ப்ரே பண்ணு, என்னை காப்பாற்றுவான். அவங்ககிட்ட ஒரு வசனம் சொன்னீங்கன்னா அவன் திருந்துவான். துன்மார்க்கன் திருந்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் தான் அவன் திருந்த மாட்டான்னு சொன்னீங்க. கர்த்தர் அவன் திருந்துவான் என்று சொல்லுகிறார். அவன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அவன் பிழைப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். கெட்ட நண்பர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். உங்கள் நண்பர்கள், உங்கள் மனசாட்சி சொல்லும், அவனை நீ கெட்டவன்ற, அவனை விட ரொம்ப கெட்டவன் நீ தான். அவனா குடிக்கிறான், தப்பு பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். நீ அதை விட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா தான் பண்ணிவிட்டு நல்லவனை போல் இருக்கிற. அவனை திருத்து, உனக்கு காவலாளி பணியை கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் திருத்த போகிறீங்க? எத்தனை பேர் திருத்த போகிறீங்க? எத்தனை பேர் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க? கர்த்தர் நம்ம கையில் ஆயுதம் கொடுத்துருக்கிறார். ஒன்றும் உங்களை சரி. எப்படி துன்மார்க்கன் கையில் ரீச் பண்ணுவீங்க? கர்த்தர் கொடுத்துருக்கார். அவருடைய அன்பை சொன்னால் போதும். அப்பா, உன்னை இந்த பாவத்திலேருந்து, இந்த அநியாயத்திலேருந்து என்னால் காப்பாற்ற முடியாது, ஆனால் இயேசு காப்பாற்றுவார். இயேசு காப்பாற்றுவார். இயேசு ரட்சிக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு உன்னை பாதுகாக்கிறார். இயேசு உன்னை இந்த சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிப்பார். சொல்ல ரெடியா? எந்த அளவுக்கு யூ நீட் டு டர்ன் ஹிம் பேக் டு லைஃப். அவனை திரும்பி ஜீவனுக்கு நேராக கொண்டு வர வேண்டும். என் மகனே, அவனை திருத்த வேண்டும். பாதி வேலை வேணாம், பாதி கணத்தை தாண்ட வேணாம். ஒரு மனுஷன் இந்த பக்கம் இருக்கான், அவனை கணத்தை தாண்ட கூட்டு போனீங்க, பாதி தான் தாண்ட வச்சிங்க. பிரோஜனமா? லாஸ் ஆகிடும். முழு கணத்தையும் சொல்லுங்க, நான் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களை கூட முழுமையாய் காப்பாற்றக்கூடிய கிருபையை இயேசு தருவார். எத்தனை பேர் அப்படி ரிஸ்க் எடுக்க போறீங்க? பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 10 முறை 11வது முறை சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க வரலன்னா கூட, அவங்க வர லேட்டாக கூட அவங்க மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போ, அந்த பாஸ்டர் பார்த்து சொன்னாருங்க. அந்த மாதிரி சாட்சிகள் கேள்விப்பட வேண்டும். துன்மார்க்கத்தில் நான் பிரியப்படுகிற தேவன் அல்ல. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு பிழைப்பதையே நான் விரும்புகிறேன். அவன் ஏன் சாக வேண்டும்? ஆமென். why he has to die? அவன் ஏன் சாகணும்? அவனை காப்பாற்றுறதுக்கு நான் வழி வச்சிருக்கேனே. ஒரு உயிர் ஏன் தேவையில்லாமல் போகணும்? அவன் தெரிஞ்சறதுக்கு நான் வழி வச்சிருக்கேனே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பூமியில் உயிர் போனால் போனதான்? இல்லை பிரதர், பூமியில் உயிர் போனால் உயிர் ஒன்றும் போல. அவன் ஆண்டவர் பார்வையில் உயிரோடு தான் இருக்கிறான். அவர் அப்புறமா தூக்கி நரகத்தில் அழிக்கிறார். அதுதான் அழிவு என்று பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுது. செத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, பாவங்க. இல்லை பிரதர், செத்துட்டவங்கெல்லாம் பாவம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் சாகாதவர்கள் தான் பாவம். பாவ மன்னிப்பு பெறாமல் மரிக்கிறவர்கள் தான் பாவம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மத்தேயு 26:27 சொன்னார், இதிலே வாங்கி பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்குது. என் ரத்தம், என் ரத்தத்தை உட்கொள்ளாதவனுக்கு தான் பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தமாய் இருக்கிறது. மத்தேயு 26:27 அதெல்லாம் சொல்றார். படிங்க பார்க்கலாம். மத்தேயு 26:27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்க எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. என்ன இங்க பாருங்க, ரத்தம் இம்பார்ட்டண்டா இல்லையா? எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு? ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, டாக்டர் ரத்த டெஸ்ட் கொடுக்க சொல்லுவார். அப்போ தெரியும் முக்கியமா இல்லையான்னு. முக்கியமா இல்லையா சொல்லுங்க. ஆமென். முக்கியமா இல்லையா? ஆமாம். ரத்தத்தில் நிறைய டெஸ்ட் இருக்குங்க. உங்கள் உடம்புல கிருமி இருந்துச்சுன்னா சில விஷயங்கள்லாம் எலிவேட்டடாக இருக்கும், அதை பார்ப்பாங்க. இஎஸ்ஆர், டிசி, டிசி, டிஃப்ரென்ஷியல் கவுண்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதெல்லாம் எலிவேட்டடாக இருந்தால் என்ன இருக்குன்னு வாங்க, உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்குது, உடனே உங்களுக்கு கொடுப்பாங்க, மெடிசன்லாம் கொடுப்பாங்க. இப்போல்லாம் ப்ளட் டெஸ்ட் அட்வான்ஸ்டாக வந்துச்சு. என்ன கிருமி இருக்குது, எவ்வளோ அளவில் இருக்குது, அதுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்லாம் அந்த ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துருதா. மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்றீங்க. இப்போ வியாதினா ஆயிடுச்சு சொல்லுங்கள், போயிடுச்சு. குட் போயிடுச்சு. போராடினது எது பிரதர்? மருந்துன்றார். போராடினது எது? ரத்தம். கரெக்ட், ரத்தம், மருந்து இல்லை.
ரத்தம். மருந்து போய் டைரெக்டாக போராடிச்சுன்னா அது முதல்ல நம்மளை போராடிடும். அதான் மருந்து சாப்பிட்ட பிறகு அதெல்லாம் அதை சாப்பிட்றதுனால அல்சர் முதல்ல வயிற்றுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அதை ஹெல்ப் பண்ணுது. போடுறது எது? ரத்தம். அந்த ரத்தம் அந்த சாத்தான் கையிலேருந்து நம்மளை மீட்குதா? ஆனால் நம்ம ரத்தம் பாவத்துக்கிட்டேருந்து நம்மளை மீட்காது. வெள்ளையணு, சிவப்பணு, பிளேட்லெட்டு, குறிப்பாக நம்ம உடம்போட மிலிட்ரி எது தான் சொல்லுங்கள்? ரத்தம். WBC. நம்ம உடம்போட போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு சொல்லுங்கள், ரத்தம். நம்ம உடம்போட டிரான்ஸ்போர்ட்டு ரத்தமா? சீவேஜ் சிஸ்டம் சொல்ல மாட்டீங்களா? அதுவும் ரத்தம் தான். கரெக்டு. வாட்டர் சிஸ்டம் அதுவும் ரத்தமா? என்னங்க எல்லாமே ரத்தம்ன்றீங்க. எனர்ஜி சிஸ்டம், ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அதுவும் ரத்தம் தான். எல்லாமே ரத்தம் தானா? எல்லாமே ரத்தம் தான். ஆனால் உங்கள் ரத்தத்தினால் உங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. உங்கள் ரத்தத்தை வச்சு சில நேரம் வியாதியிலிருந்து தப்பிச்சிக்கலாம், ஆனால் பாவத்திலிருந்து. அதற்காகத்தான் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய ரத்தமாக இருக்கிறதுனால அதை தான் போன வாரம் திருவிருந்து எடுத்தீங்க. வீட்டில் எடுங்கன்னு சொல்கிறேன். டெய்லி நைட்டு ஃபேமிலியாக எடுங்க. பிஸ்கெட்டோ பிரெட்டோ எடுத்து எல்லாரும் திருவிருந்து ஃபேமிலிக்கு கொடுத்துங்க. தண்ணியோ இல்லை ஜூஸ் எடுத்து இயேசு ரத்தம் என்று சொல்லி கொடுங்கள். இது உனக்காக சிந்தப்படுகிற பாவத்திலிருந்து விடுதலை உண்டாக்கக்கூடிய இயேசுவின் ரத்தமாய் இருக்கிறது. துன்மார்க்கன் தப்பிப்பானா? இயேசுவின் ரத்தத்தினால் தப்பிப்பான். இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். துன்மார்க்கனை காப்பாற்றுமா? காப்பாற்றும். கெட்டவர்களை காப்பாற்றுமா? காப்பாற்றும். நீங்க காப்பாற்றுங்களா? ஜீசஸ் காப்பாற்ற போறாரா? ஜீசஸ். அந்த மனுஷங்களை யார் சொல்ல போறீங்க? இயேசுவை. அதுக்காக தான் the church should operate extensively. ஆமென். இப்போ எனக்கு பாருங்க, நான் அப்படி இருக்கேன், ரைட்டா? என் கூட யாருமே கம்யூனிகேட் பண்ணல. ஹாய், இந்த பாருங்க, மெசேஜ் கொடுத்துருக்குறேன். ஹாய்ன்னு சொன்னால் வந்து கை கொடுத்துட்டான், என் கூட கம்யூனிகேட் பண்ணுறான், கிட்ட வச்சுக்கு போகிறேன். இதுதான் நற்செய்தி பணி. பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர் ஒரு ட்ராக் சொன்னீங்கன்னா அவர் சர்ச்சுக்கு வந்துடுவார். ஆனால் உனக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டா சர்ச்சுக்கு வரீங்களா? வந்துடுவார். உடம்பு சரியில்லாதவங்களை போய் மீட் பண்ணிங்கன்னா சர்ச்சுக்கு வந்துடுவார். நல்லது கெட்டதுக்கு போய் தலையிட்டிங்கன்னா வருவாங்க. திஸ் இஸ் த எக்ஸ்டென்சிவ் ஒர்க். உட்காந்துக்கோ, இடிச்சிக்கு போகிற. அதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நம்ம அதை பண்ணவில்லை என்றால் சத்தியமாக வர மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சும்மாவாது உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சும்மா போயிட்டு எப்படி இருக்கேன்னு ஒரு ப்ரே பண்ணிட்டு வாங்களேன். எத்தனை ஆத்துமா அவங்கள சுற்றி வரப்போது பாருங்கள். நம்ம விசிட் பண்ணுறதில்ல, நாம் அவனை திருப்புவதில்லை. இங்கே சொல்லிட்டார், நீ அவனை திருப்ப வேண்டும். முதல் விஷயத்தில் எக்காலம் தோணிச்சு விட்டா போதும். ஆனால் துன்மார்க்கன் சவுண்டுக்கெல்லாம் அசர்ற பார்ட்டி கிடையாது. அவனை போய் பிடித்து திருப்ப வேண்டும், அவனை திரும்பி கொண்டு வர வேண்டும். யூ நீட் டு பிரிங் ஹிம் பேக். அவனை அவன் வழியை விட்டு திருப்ப வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கனை அவனுடைய அழிவின் வழியிலிருந்து திருப்பும்படியாக கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஏஞ்சிக்கலாமா? ப்ரே பண்ணலாம். எத்தனை பேர் நீங்கள் உங்களை காவலாளி என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் காவலாளினா கண்ணை திறக்காதீங்க. ஆண்டவர்கள் ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என்னை காவலாளியாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை காவலாளியாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ப்ளீஸ்ப்பா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை அர்ப்பணிப்பாயா? God is calling you. God is calling you. தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன் உங்களை அழைக்கிறார். திருச்சபையை தேவன் உங்களை அழைக்கிறார். என்னை அர்ப்பணிக்கிறான், என்னை அர்ப்பணிக்கிறான், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்முடைய திருச்சபைக்கு, மக்களை காப்பாற்றக்கூடிய பணிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். வாங்க அர்ப்பணிங்க. Let's surrender ourselves to God. Into your hands I commit again, with all I am for you, Lord. You hold my world
In you, Jesus, I belong to you. You're the reason that I live. You're the reason that I sing. Jesus, I believe. Let's say, Jesus, I believe in you. Jesus, I belong to you. You're the reason that I live. You're the reason that I sing. Jesus, I believe in you. Jesus, I belong to you. You're the reason that I live. You're the reason that I sing. With all I am, I walk with you. Wherever you go, through tears and joy, I'll trust in you. And I believe in all of your ways, your promises forever. Jesus, I believe in you. Let's sing. Jesus, I belong to you. I belong to you. You are the reason that I live. You're the reason that I sing. Jesus, I believe. Umai viswasikiren in you. Jesus, I belong. Jesus, I belong to you. You're the reason that I live. You're the reason that I sing. With all I am, I will worship. பாடலாமா? I will worship you. I will let's lift up our hands and say, I will worship you, Lord. I will worship you, my Jesus, my Savior. I will worship. I will worship you. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை இயேசுக்கு அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, நான் என் குடும்பத்தை காவல் காக்கிற காவலாளியை ஒப்புக்கொடுக்கிறேன். I'll be the spiritual watchman. நேராக போய் நடக்கிற தப்பை தட்டி கேளுங்கன்னு சொல்ல, அதை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. You can overcome through prayer. ஜெபத்தில் ஜெயிக்க முடியாததை நிஜத்தில் ஜெயிக்க முடியாது. You need to overcome through prayer. நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆவிக்குரிய ஜாமக்காரன். நான் ஜெபத்தில் மட்டுமே ஜெயிப்பேன். ஜெபத்தில் மட்டுமே ஜெயிப்பேன். மாம்சத்தினால் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியினாலே. கர்த்தருடைய ஆவியினாலே தேசத்தை காப்பேன். ஆவியினாலே கர்த்தருடைய ஆவியினாலே குடும்பத்தை காப்பேன். ஆவியினாலே சாத்தானின் சதிகளை முறியடிப்பேன். ஜாமக்காரனாய் இருப்பேன். ஆவிக்குரிய ஜாமக்காரனாய் இருப்பேன். ஜெபத்திலே ஜெயிப்பேன். சொல்லுங்க, ஜெபத்திலே ஜெயிப்பேன். ஜெபத்திலே தாந்திரிக கட்டுகளை அறுப்பேன். சொல்லுங்க, ஜெபத்திலே மேற்கொள்வேன். ஆவியினாலே மேற்கொள்வேன். கர்த்தர் என்னை ஆவிக்குரிய ஜாமக்காரனாய் அழைத்திருக்கிறார். ஆமென். என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே. ஆமென். ஆவிக்குரிய ஜாமக்காரர்கள்லாம் கைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எப்படி ஜெயிக்க போறீங்க? ஜெபம் பண்ணி. என்ன வேலை பண்ண போறீங்க? ஜனங்களை காப்பாத்துற வேலை. முக்கியமா யாரை காப்பாற்ற போறீங்க? துன்மார்க்கரை காப்பாற்ற முடியுமா? முடியும். சேலஞ்ச் எடுக்கிறீங்களா? யார் பலப்படுத்துவாரு? கர்த்தர். எப்படி ஜெயிக்க போறீங்க? ஜெபத்தில, ஆவிக்குரிய வல்லமையில, அன்புல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு கோடி நன்றி. தேங்க்யூ. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord.